ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரிசீவரை எப்படி நம்ம செக் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ரிசீவர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வாய்ஸ் உங்கள் மொபைலில் இருக்கிற மைக் மூலமாக உள்ளே போய் உங்கள் ஃப்ரெண்டோட காதுக்கு ரிசீவர் மூலமாக தான் கேட்குது. சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம ரிசீவர்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்னா இயர்பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா, ஒரு மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோட் இல்லை அப்படின்னா பஸர் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மோடில் நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரிசீவரை இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ மல்டிமீட்டர் நல்லா ஒர்க் ஆகுதான்னு இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒன்று லைட் எரியும், இல்லைன்னா பஸர் சவுண்ட் கேட்கும். சரிங்களா? ஸோ மல்டிமீட்டர் செக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ரிசீவரை நான் என்ன பண்ண போகிறேன், இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இது எப்படி செக் பண்ணுறதுனா, கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு இந்த ரிசீவரில் 2 லெக் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிசீவரில் ரைட் அண்ட் லெஃப்ட்டுன்னு 2 லெக்கு எனக்கு இருக்கும். ஸோ அந்த லெக்கில் நான் என்ன பண்ணுறேன், மல்டிமீட்டரோட ப்ரோபை நான் டச் பண்ணுறேன். ஸோ டச் பண்ணும்போது எனக்கு மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 1ன்ற ரீடிங் மட்டும்தான் எனக்கு காட்டுது, மற்றபடி எனக்கு வேரியேஷனே ஆகலை. ஸோ இப்போ நல்லா ஒர்க் ஆகிற ஒரு ரிசீவரை நான் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா புது ரிசீவர். ஸோ இதில் எப்படி நமக்கு வேல்யூ காட்டுதா என்னன்றதை இப்போ நம்ம இதில் பார்ப்போம். ஸோ ஒர்க் ஆகாதது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டிங்க. இப்போ ஒர்க் ஆகிற புது ரிசீவர் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ நான் அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட்டில் நான் டச் பண்ணுறேன். எனக்கு மல்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா சம் ரீடிங் எனக்கு காட்டுது. புரியுதுங்களா? எனக்கு ஆக்சுவலாக ரீடிங் காட்டணும். ரீடிங் எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஏன்னா ரிசீவருக்குள்ளே இருக்கிறது வெறும் காயில் தான். ஸோ காயில் கட் ஆகிடுச்சுன்னா எனக்கு ரீடிங் காட்டாது. இந்த ரிசீவர் மாதிரி எனக்கு காயிலில் கட் ஆகியிருந்தால் ரீடிங் காட்டாது. நல்லா இருக்கிற ரிசீவர்னால் எனக்கு கண்டிப்பாக சம் ரீடிங் எனக்கு காட்டும். இப்படி தான் நம்ம ரிசீவரை நம்ம செக் பண்ணணும்.